ஒருநாள் பயணமாக பிரதமர் மோடி கோவை வரும் நிலையில் அது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பின் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் வேளாண் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். பிற்பகல் 1:25 மணிக்கு கோவை விமான நிலையம் வரும் பிரதமர் விழா நடைபெறும் கொடிசியா அரங்கிற்கு 1:45 மணிக்கு செல்கிறார். பின்னர் 9 கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் விவசாயிகள் கௌரவிப்பு நிதி திட்டத்தின் 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாயை விடுவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்துள்ள 10 விவசாயிகளுக்கு பிரதமர் விருது வழங்குகிறார். விவசாயிகள் சார்பில் அமைக்கப்படும் பிரத்யேக அரங்குகளையும் விவசாய உற்பத்தி பொருட்களையும் பார்வையிடுகிறார். 200 அரங்குகளையும் விவசாயிகள், வேளாண் விஞ்ஞானிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் இலவசமாக பார்வையிடலாம். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடும் பிரதமர் நிகழ்ச்சி முடிந்து பிற்பகல் 3:45 மணிக்கு கொடிசியா அரங்கில் இருந்து புறப்படுகிறார். 3:55 மணிக்கு கோவை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானத்தில் பிரதமர் டெல்லி புறப்படுகிறார். விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் 21வது தவணையை பிரதமர் மோடி இன்று விடுவிக்கிறார். இதன்படி 9 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் தலா 2,000 சேர்ப்பிக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 தவணைகளாக தலா 2,000 ரூபாய் வீதம் 6,000 ரூபாய் வழங்கப்படும். இதுவரை 20 தவணைகளாக இந்நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தவணைக்கும் அரசு 18,000 கோடி ரூபாய் நிதியை செலவிடுகிறது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் வைத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் மிக அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் 14.11 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் அரிசி கொள்முதல் இலக்காக 16 லட்சம் மெட்ரிக் டன் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அளவை உயர்த்தி திருத்தம் செய்திட அனுமதி வழங்கும்படி கோரிக்கை வைத்துள்ளார். அதோடு வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதம் அளவை 17%இலிருந்து 22% உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதோடு செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி நேரில் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும் மோடியை சந்திப்பார் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் பிற கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கோரியுள்ளனர். பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி தமிழகம் வருவதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திப்பது குறித்த கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வ.உ.சி.யின் 89வது நினைவு நாளை முன்னிட்டு நெல்லையில் உள்ள மணிமண்டபம் சென்ற செங்கோட்டையன் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செங்கோட்டையனிடம் கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திப்பீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அது சஸ்பென்ஸ், பொறுத்திருந்து பாருங்கள் என பதிலளித்தபடி புறப்பட்டுச் சென்றார். கோவையில் நடக்கும் விவசாயிகள் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி வருகை தரவிருக்கும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வெளியிட்டுள்ள பதிவில் விதைகள் மசோதா 2025, மின்சார மசோதா 2025 என 2 மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்க மோடி தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு விரோதமான செயல்களை தொடர்ந்து செய்து வரும் பிரதமர் மோடி எந்த முகத்தோடு விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க வருகிறார் எனவும் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமரின் தமிழக வருகையின் போது கருப்பு பலூன், கருப்பு கொடிகள் காட்டுவதை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என பாஜக மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபடும் முற்போக்கு மற்றும் பிரிவினைவாத அமைப்புகளுக்கு பின்னால் திமுகவும் தி.க.வும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மக்களோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்து மக்களை இழிவுபடுத்துறதுக்காக கருப்பு கொடியா கொஞ்ச நாள் இந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டுக்காம இருந்தாங்க. ஏன்னா நிறைய நிதி உதவி எல்லாம் வர வேண்டி இருக்கு டெல்லியில இருந்துன்னு.
இப்ப தேர்தல் வந்துடுச்சு, திமுக எப்படியாவது மக்களோட கோபத்தை திசை திருப்பணும்னா அந்த கருப்பு கொடி கருப்பு பலூன் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்திற்கு வந்தாலும் எந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க.